காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சந்தோஷ காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன பாதை 100 ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சந்தோஷ உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, ஓகே, ஏதோ சில சிறந்த குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கான், அது என்னன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற சிறந்த குணங்கள்னு அவங்க எப்பயுமே ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம், நல்ல இதுக்காக ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப அன்பா இருப்பான் அவங்க. எப்படி காட்டுவாங்க? அன்பு வந்து இங்கிலீஷ்ல சொன்னா லவ். கரெக்ட் ஆன்சர் கொடுத்தாரு, அதனால அவருக்கு குத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா குத்தாமே இது இவ்வளவு பெருசா இருக்கு, குத்துனா ஓகே, நல்ல கவனிச்சுக்கிறீங்க போல இருக்கு, வெரி குட். சரி, உங்களுடைய நீங்க வந்து ஒரு தாத்தா, உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வரல, ஓகே, ரேம்ப் வாக்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் போயிடுச்சு, ஓகே. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நான் ஆண்ட்ரூஸ் ரூபன், என் மனைவி ஜெசிந்தா. நான் என்ன பண்ணுறேன், 1985 பேட்ச்சு, ஏ செக்ஷனில் படித்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க என் செக்ஷனில் படித்தவங்க. எனக்குங்க 2 பசங்க, ஃபேமிலி என்னடா? எனக்கு 2 பசங்க தான்ப்பா. ஒய்ஃப் வந்து இங்கே ஜியாபுரத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க.
நான் ஒரு ஃபெமினா ஹோட்டலில் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாச்சு வெளியில். எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்குங்கப்பா. ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். வாழ்க்கை. வணக்கம் சந்திரசேகர் அவர்களே. இல்ல எதுவுமே டிஃபிகல்ட் இல்ல, அவங்க ரொம்ப அழகா ஆன்சர் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. சரி இல்ல கிளப்புறது அதுதான் அதுதான் எனக்கு தெரியும். நீ எப்படி சொல்ற, கேரண்டி கொடுக்குற? அப்படியா அப்படியா, பரவாயில்லையே, நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு. ஏதோ வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்ற போல இருக்குல்ல. நீ எந்த கிளாஸ்ல படிச்ச? அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? நீ முட்டி போடு. 10th ஏல நான் படிச்சேன், உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? சவேரா வந்து என்ன பத்தி உன்கிட்ட ஜெபம் சொன்னாரா? இதான் பேசணுன்றதுக்காக சொல்ல வேண்டியது. ஓகே, உங்ககிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு அவங்க என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க? தெரியல சார், தெரியல. சரியான கேள்வி. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட பிடிக்காது எதுவுமே இல்லையா, எல்லாமே பிடிச்சதுதான், பிடிக்காது எதுவுமே இல்லை. வெரி குட், எக்ஸலன்ட். அடுத்து, நீங்க என்னைக்காவது உங்க ஒய்ஃபோட சமையல ஏதாவது விஷயத்துக்காக பாராட்டி இருக்கீங்களா? பாராட்டுல ஆனா நல்லா இருக்கும். ஆமா, செய்யறது நல்லா இருக்கும், அதனால சொல்றேன். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய அன்பு ஆசிரியர்களுக்கு சரி சார், நீங்க சொல்லி முடிச்சிடுறேன். இதே மகிழ்ச்சி உங்க குடும்பத்துல என்றென்றைக்கு இருக்கட்டும். விட்டு கொடுத்து போங்க, அன்பு காட்டுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நேரத்தை குடும்பத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்க. விடைபெறுகிறோம், சென்று வருகிறோம். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய விருந்தோம்பலுக்கு மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம். சார், ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி, நீங்க என்னுடைய என்சிசி சொல்லிடுறேன் சார், கோச்சிக்காதீங்க. அது எங்களோட அந்த ஸ்கூல் வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்டைலோட இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ், நான் படித்து பாய்ஸ் ஸ்கூல், எங்க கூட பொண்ணுங்க படிக்கல, நாங்கெல்லாம் பாய்ஸ். ஆனால் டீச்சர்ஸ் இருந்தாங்க, பெண் டீச்சர்ஸ் இருந்தாங்க, உங்களோட ஏஜ்ல எல்லாம் இருந்தாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க சார், அந்த இறங்கி நடந்து வரீங்கள, அது பார்க்கறதுக்குமே 2-3 டீச்சர் ரெடியா இருப்பாங்க. சார், நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா சார், அப்படியே அது கரெக்டா கேமரா ரெடியா வச்சுட்டு இருப்போம். சார் மைக்கேல் சார் வராரு, இறங்குறாரு, வண்டி நிறுத்திட்டாரு, செயின் சுத்துறாரு, கேமரா அந்த பக்கம் திருவிட்டாரு, அந்த டீச்சர் அப்படி பார்த்துட்டு தேங்க்யூ வெரி மச் சார். சாரி சாரி. எக்ஸலென்ட் சார், தேங்க்யூ வெரி மச் சார். படிங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஓ அப்படியா? ஏன் this is all ஓகே. நீங்க உங்க ஒய்ஃபு கொடுத்த முதல் பரிசு என்ன?
கரெக்டா ஆன்சர் கொடுத்துட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எதை பத்தி பேசுனீங்க? சூப்பர், கை தட்டுங்கப்பா. ஏதோ ஒரு படம் மாட்டி இருந்துச்சா அதை பத்தி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. ரொம்ப அழகா. சூப்பர்ப்பா. இல்ல இதுக்கு பேர் தான் ஜோடி பொருத்தம். வெரி குட், தேங்க்யூ வெரி மச். சரி, உங்ககிட்ட கேள்வி என்ன கேட்கறோம்? நீங்க அவங்க கிட்ட பிரியப்படுற ஒரு விஷயம் என்ன? எதுவும் கோவப்படுங்க. நான் அடிக்கடி கோவப்படுவேன். ஆனால் உடனே எனக்காக எதையும் விட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எந்த விஷயத்தையும் அசால்ட்டா கையாளுவாங்களாம். கரெக்ட் தானே? நான் அவங்கள பத்தி தானே கேட்டேன். ஐயோ, நான் கேட்ட கேள்வி உங்களை பத்தி. சரி, ஓகே. நீங்க அவங்களுக்கு கொடுத்த முதல் பரிசு என்ன? சோனி வாக்மேன். இதுக்கு பேர் தான் ஜோடி பொருத்தம். அவங்க தேங்க்யூ. யாரு? ரமேஷ் 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 நீங்க முதல் தடவை சந்திச்சப்போ என்ன சாப்பிட கூட்டு போனீங்க? அவங்களை என்ன சாப்பிட்றதுக்கு கூட்டு போனீங்க? ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு மதுரைக்கு போனேன். என் ஒய்ஃபு ஒரு மதுரை. அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம். ஆமாம். அதுக்கப்புறமேட்டு நான் உமா கொடுத்தது தான் சொல்லணும் போல. என்னடா ஹோட்டல் தான் சாப்பிட்டோம் இல்லையா? சொல்லிட்டு இருக்கேன். ஹோட்டலில் என்னடா கொடுத்தா? ஏய் என்னடா தெரியலடா. இல்ல பேரு அந்த பொண்ணு பேர் மறந்துச்சுடா. ஓகே, அதாவது இப்போ நம்மளோட காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு காலத்துல அந்த பாட்டு பாடிட்டு இருந்தோம். இளநீர் காய்ச்சிருக்கு, மறையேற ஆள் இருக்கு, தாகம் உனக்கு இருந்தா தனிய வைக்க நான் இருக்கேன். கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் நான் பாட மாட்டேன். தெரியாதா? இருட்டு முன்னே கட்டிக்கவா, விடிய விடிய ஓட்டிக்கவா. ஓகே, அது ஒரு காலம். இப்போ நம்ம சந்திச்சது. அப்போ பெண்களை பார்த்த கண்ணோட்டம் வேற. இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம பையனுக்கு கட்டி வைக்கலாமா? புரியுதா? இப்போ ஒரு 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 பொண்ணை பார்த்தா பையனுக்கு கட்டி வைக்கலாமா? பையனை பார்த்தா பொண்ணுக்கு கட்டி வைக்கலாமா? இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சந்திச்சோம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? இப்போ அவர் பொண்ணு பார்த்தா கத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது மாப்பிள்ளைக்காக தேடிட்டு இருப்பாரு. அவ்வளோ. தேங்க்யூ. மலரும் தமிழ் நட்புக்கள். இந்த மலரும் தமிழ் நட்புக்கள் சுவாமிநாதன், இது வந்து நம்ம நண்பர்களுக்காக கேட்கப்படும் கேள்வி. பரிசு போட்டி, ஒரு சின்ன பரிசு போட்டி. ஏன்னா ஒரு கான்செப்ட்ல ஒரு விஷயத்தை நம்ம உண்டாக்கும் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு யோசனைகள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். சிந்தனை இல்லாம எதுவுமே பண்றது இல்லை. இப்போ ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுல அந்த மீசை வச்ச அந்த ஒரு பீங்கான் பாத்திரம், ஓகே, எஸ்எஸ்எஸ் பாய்ஸ் எழுதியிருக்கு. அதுக்கு மேல மலர்கள் இருக்கு, மல்லிகை மலர்கள் இருக்கு, தனித்தனியா நிக்குது. ஓகே,
அதை நான் வந்து நம்ம ஊர்ல இந்த மல்லி பின்னி தலையில மாட்டுவோமே, பின்னப்பட்ட மலர்கள் இல்லை, தனித்தனியா நிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த லோகோ கிரியேட் பண்ணோம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்பேன். உங்களோட சிந்தனைகள் எப்படி ஓடுதுன்னு பாக்குறதுக்காக. ஏன்னா பள்ளி பருவத்தை நினைவில் வச்சு தான் இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்றதை பார்ப்போம். சிறப்பான பதிலுக்கு ஒரு பரிசு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பண்றப்போ என் மனசுல என்ன உதிச்சது அப்படின்னா, நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்தோம், தமிழ்ல தான் படித்தோம், தமிழ் ஸ்கூல்ல தான் படித்தோம். ஸோ தமிழ் வளர்க்கணுன்றது, தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா தமிழோட பாரம்பரியம் மீசை. ஓகே, சேர சோழ பாண்டியன், ஓகே, எல்லாருக்குமே கரிகாலன் யார் வேணா எடுத்துங்க, எல்லாத்துக்கும் மீசையை தான் ஒரு முக்கியமான விஷயமா அங்கே வச்சாங்க, வீரத்தின் அடையாளமா. நம்ம பாய்ஸ் ஸ்கூல்ல படித்தோம், நம்ம பாய்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக அதை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் மலர்கள், நம்ம எல்லாம் சில பேர் ரொம்ப நட்பா இன்னும் கூட நெருங்கி இருப்பீங்க. பட் பல பேருக்கு பொதுவாக எல்லாத்தையும் தெரியும். இப்போ எனக்கும் இங்கே ஒரு 2-3 பேரை தவிர எல்லாத்தையும் எனக்கு தெரியும். ஆனால் அவங்ககிட்ட நான் பழகணும்னு விரும்புகிறேன். அதனால தான் அந்த விஷயத்த நான் பின்னலை தனித்தனியாக வச்சிருக்கேன். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா, நம்ம எல்லாத்தோட லைஃப்பும் தனியாக அந்த தீம் சாங் போடுறீங்களா ராஜ்குமார்? ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே மார்ட்டின், ஒவ்வொரு பூக்களுமே தீம் சாங் ரெடியாக வச்சுக்கோங்க. இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது ப்ளே பண்ணலாம். அப்புறம் யாரெல்லாம் இங்கே மெம்பர்ஸ் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்து என் கூட எல்லாம் முன்னாடியும் நம்மளோட அந்த ஒன்றிணைப்பான அந்த ஒரு நோக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு நடனம் மூலியமா, ஒரு நடனம் மூலியம், ஒரு காமன் ஜென்டில் டான்ஸ். ஓகே, எல்லா நம்மளோட உறுப்பினர்களுக்காக வச்சிருக்கேன், நம்மளோட நண்பர்களுக்காக. அதனால தான் தீம் சாங் கிரியேட் ஆகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த மலர்களை வச்சுட்டு நான் ஒரு கேள்வி என்ன அதில் என்ன விஷயத்தை வச்சேன்னா, நம்ம பண்பாளர்களாக இருக்கும்போது நம்ம மணக்கிறோம் இல்லையா? நம்மளோட பண்பு, நம்மளோட அன்பு அடுத்தவங்களுக்கு நம்மளை நல்லபடியாக காட்டுது. கரெக்ட் தானே? நல்லபடியாக காட்டுது. ஸோ இது ஏன் தனித்தனியாக வச்சுருக்கோம்னா, நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னணும், பின்னி பிணையணும். எப்போ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட நம்ம எல்லாம் வந்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம போய் பார்த்து ஹாய் ஹலோ சொல்லி பேசுகிறோமே ஒழிய, வேறு புதுசாக இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மிக்ஸ் ஆகிறது இல்லை, அவங்கள தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. நம்ம அப்படியே அந்த கும்பலா அது ஸ்டார்டிங்லேயும் அப்படி தான் கூட்டமாக இருந்தோம், இன்றைக்கும் அப்படி தான் இல்லை. இப்போ வயசு ஆயிடுச்சு. நெட்வொர்க்கிங் தான் இன்னைக்கு நெட்வொர்க். நெட்வொர்க்கிங் இஸ் நெட்வொர்க். அதாவது நெட்வொர்க்னா என்ன? உங்களோட தனிப்பட்ட வேல்யூ என்ன, அதுதான் நெட்வொர்க். இன்னைக்கு நெட்வொர்க் தான் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங் பண்ணணும். நமக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட நண்பர் ஜெரால்ட கூப்பிடுவேன். ஜெரால்ட் இருக்காரா இங்க? ஜெரால்ட் போயிட்டாரா? இல்ல ஜெரால்ட் போயிட்டாரு. ஏன் போயிட்டாரு? அவர் பேசணுமே. ஓகே ஓகே, இது இந்த இந்த ரீயூனியன்றது நம்ம பழகிறது பார்க்கறது அது மட்டும் இல்லாம இதையெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலாபரேஷன், அது பிசினஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஓகே, இல்ல என்ன சொல்றது, சம்பந்தங்கள், அதாவது திருமண விஷயங்கள் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஓகே, பள்ளி படிப்பு விஷயங்களாகவும் இருக்கலாம், ரெஃபரன்சஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பல விஷயங்களுக்கு இது இந்த ரீயூனியன் அப்படின்றது ஒருத்தர் பரஸ்பரம் தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களுக்கு நம்ம ஒருத்தர் உறுதுணையாக நிற்கிறது தான் இது ரீசன். ஓகே, ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என் மைண்டில் பட்டதை வச்சு நான் இந்த மலரும் தமிழ் நட்புக்கள் அப்படின்ற கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்கூலோட நினைப்பில் இருந்தீங்கன்னா இந்த பிக்சர் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதில் உங்களுக்கு வேறு என்னென்ன மனசில் படுதுன்றது சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். அந்த நாலேஜை கரெக்டாக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? விஸ்டம். கரெக்ட் தானே? நாலேஜை கரெக்டாக யூஸ் பண்ணால் எங்கே என்ன பேசணும், எங்கே என்ன செய்யணும்னு செஞ்சு அதுக்கு பேர் விஸ்டம். ஓகே, நாலேஜை விட பெட்டரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இமேஜினேஷன். வருது இமேஜினேஷன் நல்லா இருந்தால் சிந்தனைகள் ஓடும். ஏன்னா நான் ஒரு பிரெயின் ட்ரைனர், பிரெயின் ட்ரைனர், மெமரி ட்ரைனர். ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சொல்லுங்க பார்ப்போம், யாரால என்ன சிந்திக்க முடியும் இதை பார்த்து? வேற என்ன விஷயத்த, உங்கள் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயத்த இதில் என்ன உள்ளடக்கி இருக்கு, இதில் என்ன வேற உங்களுக்கு தெரியுதுன்றது கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம், ஞானசேகரன். வணக்கம், நான் ஞானசேகரன். இதை நான் பார்க்கையில் நம்ம நாத்து மாதிரி தெரியுது.
கிராமத்துக்காரன் வயல் வேலை பார்க்குறாங்க. இது ஒரு நாற்று மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இப்படி நடுற மாதிரி, இந்த பயிரை அந்த இடத்துல நடுற மாதிரி நம்ம வந்து வெத்தலை கொடி மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமை. இவருடைய சிந்தனை எப்படி இருக்கு? இது நாற்றுக்கள் மாதிரி, அதாவது எந்த இடத்த நட்டு அந்த இடத்த உயிர் வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்புல அவர் சொல்றாரு. வேற யாருக்காவது ஏதாவது? வேற யாருக்காவது? சுவாமிநாதன் வருகிறார். பாட வரீங்களா இல்ல பேச வரீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சாமிநாதன். இது வந்து ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட ஒரு டிசைன். இது என்ன புரியுதுன்னா, மீசன்றது வீரம் மட்டும் இல்லை, கோபமும் சேர்ந்துதான். பாரதிக்கு கோபம் வந்ததுனால தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. இந்த மீசை வந்து நம்ம என்னன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்துக்கும் கோவப்படுவோம். அதான் அவரும் கோவப்படுவார். அது நீ கவனிக்கல. நீ அதை இந்த கோபத்தை தாண்டி வாழ்க்கையை கடந்தோம்னா அன்புங்கிற வெள்ளை பூ பூக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு, அந்த கோபத்தை யார் தாண்டி மேல போறாங்களோ அன்புன்ற வெள்ளை பூ பூக்கும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன். எக்ஸலென்ட், அருமை. வேற யாராவது? பீட்டர் மார்ட்டின். இந்த மீசை வந்து ஒரு ஆணை குறிக்குது. அந்த மேல உள்ள பூக்கள் வந்து பெண்களை குறிக்குது. பெண்கள் தலையில இருந்தாதான் மீசையை என்ன அழகான ஒரு சிந்தனை பாருங்க. பெண்கள் மேலே இருந்தாதான் நம்ம மீசையை முறுக்க முடியுமா? அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன். அவங்க தலையில ஏறி உட்கார்ந்தா நம்ம எங்க முறுக்கிறது? அவங்க மேல உட்கார்ந்தா மீசையை முறுக்க முடியாது, முறுக்குதான் முடியணும். அந்த மீசை வந்து முண்டாசி கவிஞன் பாரதியோட அறிகுறியை மட்டுமே குறிக்குது. ரவுத்திரம் பழகு, நியாயமானது கோம்படு. எங்க அநியாயம் நடக்குதோ அங்க கொதித்து எழுகணும். இல்ல, எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் கோவப்படணும். நியாயமான கோபம். ரவுத்திரம் பழகு. முண்டாசி கவிஞன் பாரதியோட மீசை மட்டும்தான் எனக்கு நினைவு வருது. வேற எது நினைவு? நன்றி, வணக்கம். அதில் அவன் இதில் போட்டதில் வந்து இந்த பாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாமெல்லாம் வந்து இன்னும் பெரிய ஆளுங்க கிடையாது, வயசானவங்க கிடையாது, இன்னும் வந்து யங் பாய்ஸுங்கிறது போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த கான்செப்டில். உங்க அளவுக்கு பெரிய அறிவு கிடையாது, பெரிய இது கிடையாது. நான் சின்ன பையன். அன்னைக்கு அது என்னவா வேணும் எடுத்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கே சின்ன பையன், இன்னைக்கே சின்ன பையன். கொஞ்ச நேரம் சொல்லி 2 நிமிஷத்துல சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தா. 2 நிமிஷம். அன்னைக்கு படிக்கும்போது அன்னைக்கு மீசை இல்லை. அந்த மீசை வந்து எப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப மீசை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பூவுன்றது வந்து மனத்தை கொடுக்கறது எப்பயுமே. இப்பெல்லாம் ஒரு பூவா இருந்தாலும் மனம் தான். கூடும்போது நிறைய மனம் கிடைக்கும். அது நறுமணம் ஆகும். அந்த நறுமணத்தை காட்டுறதுக்காக வச்சிருக்காங்கன்னு நம்புறேன். உங்களோட தீர்மானம் என்னன்னு தெரியாது. கிறிஸ்டி சொல்லிட்டு போயிட்டேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? பூ ஒரு பூ இல்லை, 9 பூ இருந்தாலும் எல்லா பூவும் மணக்கிறது தான். புரியுதா? இதை சொல்றதுக்கான கேரளாலேருந்து வந்து என்னோட ஒரே ஒரு சின்ன கருத்து என்னன்னா, இந்த அந்த மக்குக்கு கீழே பேசுனா சேரகாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் நாங்கெல்லாம் வீரத்துலேயும் சரி எதுலேயும் ஒன்றுக்கு ஒன்று செலச்சவங்க இல்லை அப்படின்னு ஒரு கெத்தை கட்டுறதான ஒரு அதுதான் நான் நினைக்கிறேன். பூ வந்து அதை ஜோடிக்கிறது. ஆமா, அதுக்கு மேல சொன்ன நல்லா இருக்காது. ஓகே, இனி வேற ஏதாவது சிந்தனைகள்? ஓகே, நான் சொல்றேன். அந்த மக்கு கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த பூக்கள் வந்து அந்த மகுக்குள்ள வச்சிருக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா? சவேரியார தெரியலையா உங்களுக்கு?
சவேரியாரோட வெள்ளை அங்கியும் அதோட ரெட் பெல்ட் உங்களுக்கு தெரியலையா? சவேரியாரோட அந்த வெள்ளை அங்கியும் அந்த பெல்ட் உங்களுக்கு அதுல தெரியலையா? ஓகே, அதுக்குள்ள அந்த பூக்களை ஒரு புடிச்சு வச்சிருந்தாரு இல்லையா? அதுக்காக தான் அந்த ஒரு சிம்பிள் அங்க வந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் கொஞ்சம் பசங்க அந்த சீவலைஸ் பக்கமும் இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பாட்டிக்கிட்ட கிழங்கு வாங்கி தின்னுட்டு இருப்போம். அது எப்போ அப்படின்னாக்கா, அந்த பக்கத்துல இந்த பச்சை ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. ஓகே, அந்த பச்சை ஸ்கூல்ல இருந்து சிகப்பா ஏதாவது வெளியே வரும். ஓகே, அந்த பச்சை ஸ்கூல்ல இருந்து சிகப்பா ஏதாவது வெளியே வருதா, அதை பார்த்துட்டு அங்க உடனே இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அந்த பொண்ணுங்க அப்படி கிராஸ் ஆகும் போது உடனே இங்கிலீஷ் வெடிக்கும், தெரிக்கும். அப்படியே அது தமிழ் எல்லாம் இல்ல, எல்லாம் இங்கிலீஷ், அப்படியே இங்கிலீஷ்ல பிச்சு உதறது. கரெக்டா? சோ அதையும் அது குறிக்குது. மேல பச்சை, கீழே சிகப்பு. கரெக்டா? ஓகேயா? எப்படி இருக்குப்பா? போடுங்கப்பா பாட்ட. I too love you, my darling. Motivational talk, yeah. After the song, ஒரு டான்ஸ் போட்டுட்டு. இந்த பாட்டு போடும்போது மீரோட ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் எடுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆடுப்பா, எல்லாம் ஆடு ராஜு. பாட்டு சவுண்டா வைப்பா. Clap, everyone clap. ஓகே பாரு, எல்லாம் சீட்ல போங்க. +2 வரைக்கும் சாமியார் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இருக்கிற எல்லாரோடையும் ஏதாவது ஒரு கிளாஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஒரு +2 படிச்ச வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். மேபி அப்போ பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ வாய் பேசுகிறேன், அப்போலாம் அவளை பேச மாட்டேன். ஆனால் சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 55 வயசு ஆகிடுச்சு. ஒரு +2 +1 படிக்கும்போது இந்த F டைப்பில் ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். யாருக்குமே தெரியாது, சொன்ன காரியத்துக்கு வீர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா F டைப்பில் நல்ல ஒரு GM கேட்டகரியில் இருந்தார். யாருக்குமே தெரியாது.
அப்படியே சைலண்டா போயிடுச்சு, வீட்டுக்கு தெரியாது. எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பிஇ படிக்கணும்னா நான் காமர்ஸ் குரூப் படிக்க வச்சாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் டிப்ளமோ சீனிவாசா பாலிடெக்னிக்ல படிக்க வச்சாங்க. இது இப்ப தனியா இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பொண்ணு பின்னாடி சுத்துறது பார்க்காமே ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷம் டிப்ளமோ படிக்கும்போது காலேஜுக்கே போறது இல்ல. எல்லா கட்ட படிக்கும் சுத்திட்டே இருக்கும்போது என்னாச்சு, எங்க அப்பா என்ன பண்ணாரு, டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணாரு. ஆஃப்லைட் என்ன பண்ணாரு, பையன் சரியில்லைன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வாங்கினாரு. அப்போ என்னன்னு பார்த்தா அந்த 2 வருஷமும் ஒரு 20 பேப்பர் அரியர். லேபு மட்டும் பாஸ் பண்ணி விட்டாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. பேசிக்காக இந்த இது போட்டதில் இன்னொரு இதுவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கிலீஷ் புரியாது, ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எதுவுமே புரியாது. அப்போ அந்த காலேஜில் அதுவும் நான் காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு டிப்ளமோ படிக்கும்போது இன்ஜினியரிங் சப்ஜெக்டே ஒன்றும் புரியல. எல்லாமே அரியர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே. அதே 2 வருஷம் எல்லாம் 2 வருஷம் அப்படியே எல்லாம் அரியர்லாம் வச்சுட்டு திருப்பி பார்த்தா ஒரே லவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வீட்டில் எங்கள் அப்பா பார்த்துட்டு இவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டில் இல்லை, அதனால தான் தெரியும். அப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த லவ் ஒரு வழியா தைரியமா போய் லவ் பண்ற கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுச்சு, நீ டிப்ளமோவே படிக்கல, எல்லாமே அரியர் வச்சிருக்க, படிக்கவும் துப்பு கிடையாது, நான் வாங்குற செருப்பே 400 ரூபா வாங்குறேன், நீ 300 ரூபா சம்பாதிக்க வரல, நீ என்ன பண்ணுவேன். ஆனா அந்த நாள் நான் 87ல டிப்ளமோ படித்தேன், 90 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். திருப்பி 92ல இந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டோன்னா என்னாச்சு, இது மாதிரி காரி துப்புனோன்னா ஒரு 3 நாள் தூங்கவே இல்லை. என்னடா இப்படி கேட்குது அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஒரு வாழ்க்கையில நம்ம எங்க போகணுமோ அங்க போகலன்னா இது மாதிரி செருப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த டிப்ளமோ படிச்சு பாஸ் பண்ணி 12+22 பேப்பரை எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல வேலை கிடைச்சி போனேன். ஏன் கல்யாணம் பண்ண 4 மேல போயிட்டாங்க. நம்மள கல்யாணம் பண்ண இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இப்ப எல்லாம் பசங்க எல்லாம் நம்ம பசங்க படிக்கிற நேரத்துல படிங்க. அதை போட்டோ விட்டுட்டீங்கன்னா திருப்பி டைம் மட்டும் இல்ல, பணம் எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போயிடும். நல்லா படிங்க, நல்ல பசங்களா இருங்க, அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். அதோட இம்பாக்ட் இன்னும் இருக்கு. இனிமே எதுவும் படிக்க முடியாது. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். இப்ப நல்லா இருக்கிறது காரணம் அந்த அடிப்பட்டது தான். ஆனா அந்த பொண்ணு வேற யாரையா கல்யாணம் பண்ணிடுச்சு. கடைசி வரைக்கும் காதல் போட்ட மாதிரி வாழ்க்கை புதஞ்சே போயிடுச்சு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, படிக்கும் போது நல்லா படிங்க. வாழ்க்கையில எல்லாமே தானா தேடி வரும். ரஜினி சொல்ற மாதிரி நம்ம எதுவும் தேடி போனோம், அதுவே தேடி வரும். ஜஸ்ட் சின்ன பசங்களாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருமே என்னோட மனமார்ந்த. ஆனால் ஃபாதர் 10th மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுனால எனக்கு காமர்ஸ் குரூப் கொடுத்தாரு. பட் அவர் ஸ்கூல்லேருந்து முடிக்கும்போது கடைசியாக ஒரு மாஸ் வச்சார். இன்னும் ஐ திங்க் வாட் இஸ் த மாஸ், ஏன்னா அதில் நான் கடைசியாக அட்டன் பண்ணேன். நான் அதில் ஹோலி கம்யூனியன் கூட வாங்கினேன். நான் அப்போ ஏன்னா நான் வெரி இங்க பாருங்க சார். சிறந்த சிந்தனைகள் கொடுத்தீங்க அப்படின்றத பத்தி பேசும்போது, ராஜ்குமார் ஒரு அன்பு பரிசு இவங்களுடைய வைஃபை கூப்பிடுங்க. இல்ல, இது தம்பதிகளுக்கு இல்ல, இது உங்க சிந்தனைகளுக்கு. ஒரு குத்து வாங்கிட்டு இங்க பாரு, ஸ்ட்ரைட்டா மூலையில அடி வாங்கி, ஸ்ட்ரைட்டா மூலையில அடி வாங்கி வாங்க வாங்க. இதுக்குதான் நாங்க மார்க்கெட்டிங்ல ஸ்வாட் தீசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது
எப்போ கீழே இறங்குதோ விஷயம் அப்ப தன்னை அப்படியே தடுமாறாம ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு ஸ்வாட் திசிஸ் அன்பு பரிசு பாருங்க. அது கூட அவர் வாங்க வேண்டியதா பாருங்க. என்ன ஒரு பாசம். வாழ்த்துக்கள். அடுத்து நீங்க வாங்க கொஞ்சம். உங்க பேரு ஞானசேகர். நாத்துக்களாக நம்மளை பார்த்து ஓகே ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஆமா இல்ல அது நாத்து பாட்டில்ல போட்டே போலாம். அடுத்து சாமிநாதன். இவர் ஒரு சிந்தனை சிற்பி. வாழ்த்துக்கள். ஓகே எக்ஸலன்ட். இப்போ சாப்பிட்டு ரொம்ப கலைச்சிருப்பீங்க. பொதுவா அதுலயும் நம்மளோட இல்லத்தரசிகள் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு விளையாட்டு டான்ஸ் இல்ல ரொம்பலாம் ஆசைப்படாது. அது நீங்க வீட்டுல கூப்பிட்டு ஆட வச்சு ஓகே ஓகே. இங்க ஒரு சின்ன ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டுன்னா கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரா. கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரா. ஸோ ஒரு இல்ல 8 கிளாஸ் இருக்குன்னா 16 பேர் வரலாம். எல்லா லேடிஸுமே இந்த லைன்ல ஸ்ட்ரைட்டா அப்படி நின்னுட்டீங்க அப்படின்னா இந்த கேம் விளையாடும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேம். ஓகே எப்படி இல்லை அது வந்து எல்லாருக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஒருவராக வந்து தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் ஒரு சில 2 நிமிடங்கள் மற்றும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். பள்ளிக்கூடத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள், இதனால் பட்ட கஷ்டங்கள் அடுத்தபடியாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அன்புக்குரிய மாமா ஜாஃபர் அவர்களை அழைக்கிறேன். அப்புறம் சாமியார் வந்து 8 மாதிரி தான் கூப்பிட்டு பையனை படிச்சாருனாரு. எழுத கதை எனக்கு தான் தெரியும். இப்பதான் கலெக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அடி வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த செகண்ட் பேப்பர் எல்லாம் ஆட்டே போடுறது அப்போ ஒரு கிளாஸ் லீடரோட பெரிய திறமையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லீடர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியாக அன்பு குழந்தை அவர்களை அழைக்கிறோம். என் பேர் குழந்தைராஜ். நான் டீனேஜ் டிரைவராக இருக்கேன். ஆமாம் அது ஸ்கூலில் படித்தப்ப ஒரு தடவை ஒரே நாளில் ஃபாதர்கிட்ட வந்து 3 இதுக்கு போய் அடி வாங்கினேன். ஒன்று லேட்டு, அடுத்தது பேப்பரு, அடுத்தது வந்து நைட்டு ஸ்குவாடு வைப்பாங்க, ஸ்பெஷல் கிளாஸு வைப்பாங்க, ஃபாதர் கிளாஸு, அதுக்கு போகாதது. 3 நாள் ஒரே டைத்தில் ஒரே நாளில் போய் அடி வாங்குவோம். சரி என் பேரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், எப்போதும் லெஃப்டில் தான் அடிப்பார். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அடி வாங்காம 2 டிராயர் போடாம 4 டிராயர் போடாம அது நான் தான். அதுக்காக நான் தான் பனிஷ்மெண்ட் வாங்கினேன். இருப்பினும் நான் வந்து ரொம்ப லோ மார்க்கு தான். இந்த ஆமாம் அதுக்கு தான்டா லோ மார்க் வாங்கினாலும் வீட்டில் அப்பா கையெழுத்து நான் தான் போட்டேன். ஓகேவா? போட்டுட்டு வேற வழி இல்லை. ஆனால் அந்த வாத்தியார் என்ன பண்ணார், அரையாண்டு பரீட்சைக்கு உங்கள் அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டார்.
எனக்கு கையெழுத்து போட்டது காலாண்டு மிட்டம்ல, வேற வழியே தெரில. எங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சேன் அந்த ஹேண்ட் புக்கை. எல்லாமே சிங்கிள் டிஜிட் தானே நமக்கு மார்க்கெல்லாம். எங்க அப்பா கேட்டாரு, இது என்ன மார்க்கா ரேங்க் கார்டான்னு கேட்டாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கட்டி வச்சு என்ன உரிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நான் நல்லபடியாக படித்து பாஸ் ஆனேன். பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்கணா, அதனால் கொஞ்சம் ஓரளவு படிச்சுக்கிடுச்சு, தேறிக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். நான் டிடிசிபி அப்ரூவல் ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். யாராச்சும் தேவைன்னா சொல்லுங்கள், செஞ்சு கொடுக்குறேன். பஸ்ஸுங்களா? நன்றி. எங்கள் அப்பா நிறைய ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு இவங்க அப்பா தான் சார்ஜ்மேன். இப்போ ஜெயின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு இவங்க அப்பா தான் சார்ஜ்மேன். அவங்க 2 பேர் மாப்பிள்ளை, அதே மாதிரி நாங்கள் 2 பேர் மாப்பிள்ளை. அடுத்தபடியாக எங்களுடைய இளம் கதாநாயகன் ஜார்ஜ் வில்லியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு நண்பர்களே, உண்மையிலே நான்லாம் ஒரு 10வது தான் பாஸ் பண்ணேன்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா எந்த பரீட்சைக்கும் படிக்க மாட்டேன். குறிப்பாக அந்த கடைசி 8வது 9வது 10வது பார்த்தா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு பெரும்பாலும் சினிமாவுக்கு தான் போவேன். அந்த நேரத்தில் அந்த 10th வந்து இந்த 26 எழுத்து மந்திரம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எட்வின் அமலோற்போ ராஜ்குமார் அவன் எனக்கு டெய்லி காலையில் ஸ்கூல் போகிறப்ப வீட்டில் வந்து சீக்கிரம் அவனை கூப்பிட்டு போயிட்டு அவன் இங்கிலீஷ் சொல்லி தருவான். அதுமாதிரி பால்ராஜ் பிஎஸ்எல்ல ஒர்க் பண்ணிட்டு நீ வர என்னன்னு தெரில வரல. அவன் 2 பேரும் தான் என்ன 10th பாஸ் பண்ண வச்சது. இல்லாட்டி நான் பாஸ் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. அவங்களால தான் நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி +2 வந்து எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னமும் எழுதுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 தடவை படிச்சிருந்தேன், 5 தடவை ஃபெயிலு. அதனால் இன்னும் எனக்கு எழுதுறது வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னாக்கா ஃபஸ்ட் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா தவறிட்டாங்க. திருப்பி 5 4 ட்ரிப்பும் ஒரு அட்டம் பண்ணலான்னு சொல்லி எக்ஸாம் போடுவேன். அதை எழுத மாட்டேன். இப்படிமா தள்ளி போயிடுச்சு. கால சூழ்நிலை ரயில்வேல நானும் ஒரு சர்வீஸ் ஓட்டிட்டேன். ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படிக்கிறது நேரங்காலங்கிறது எல்லாமே அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டால் தான் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் கற்றுக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி கற்றுக்க வைக்கின்றது என்னோடய வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு வாய்ப்புகள் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தங்களுடைய அனுபவங்களை மிக தெளிவாக எடுத்து உரைத்த அன்பு சகோதரன் வில்லி அவருக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டி ஸ்ரீனிவாசன். நான் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற இதில் நுகர்வோர் சம்பந்தமான எல்லா வழக்குகளையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் நல வாரியம், தமிழ்நாடு அண்ணா ஆர்கனைஸ்ட் வெல்ஃபேர் ட்ரேட் யூனியன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதில் அரசு துறை சாராத அனைத்து தனியாரில் வேலை செய்யும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து 60 வயதுக்கு மேல் ரூபாய் 1200 ஊதியம் பெறுவது
பற்றிய அனைத்து விளக்கங்களையும் சொல்ல இப்பொழுது ஆவலாக உள்ளேன். இந்த மார்க் இருந்தாலும் லோவஸ்ட் மார்க்கு 285, அவ்வளோதான். 284 மார்க் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் முயற்சிகள் அதான் அது இருக்கட்டும். இருந்தாலும் நான் ஒரு நேஷ்னல் அவார்டு கரகாட்டத்தில் வாங்கியிருக்கேன். அது ஆர் வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட 1992 ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய பிரசிடண்டாக இருந்தப்போ வெங்கட்ராமன்ட்ட நான் ப்ரைஸ் வாங்கினேன். அதோட இது என்னென்னா, நான் இன்னும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்களுக்கு என் காலேஜில். ஒரு ரெண்டு சின்ன ஸ்டெப்பு போட்டு காட்டலாமே. அதாவது அது என்னென்னா, யாரும் என்னோட இருக்க திறமையை வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். அது ஒழிக்க விடாது சார். அது ப்ரௌடாக இது சில பேர் சொல்லுவாங்க, இதை வந்து பீத்திக்கிறான், பெருமையை பேசிக்கிறான். பெருமைப்படக்கூடாது. நீ என்ன படித்திருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்தாய் என்பதை இந்த உலகுக்கு நீ தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அழகா இருக்கேன்னு நீ தான் அழகா உன்னை வச்சுக்கணும். நீங்க யாரும் மற்றவங்களையும் பார்த்து பொறாமப்படாமல் வாழ்க்கையில் முன்னேறணும். ஒரே ரெண்டு ஸ்டெப்பு. இப்போது இங்கே கரகம் இல்லை, இந்த பாட்டில் வச்சு நான் ஆடி காட்டுறேன். நன்றி 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 நன்றி, மிக அருமையான நன்றி. இந்த வயதிலும் மிக அருமையாக நடன எடுத்து வைத்த அன்பு நண்பன் காந்தி அவர்கள். இறுதியாக என்னுடைய அன்பு வேண்டுதலுக்காக என்னுடைய கிளாஸ் லீடர், என்னுடைய அறிவாளி, எங்களுடைய பகிர்ந்து கொண்ட படித்திருந்த அந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். கார்த்திக், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். என்ன வித்தியாசம்? சொல்லுமா, வா 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 வா, ட்ரை பண்ணு, பரவாயில்ல வா. ட்ரை பண்ணும், கரெக்டா முடிதா இல்லையா வேற ரெண்டாவது விஷயம். அருவிக்கு குருவிக்கு என்ன வித்தியாசம்? அருவின்றது தண்ணி, குருவின்றது இந்த மரத்துல எல்லாம் இருக்கும்ல. மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க மேடம். ரெண்டு பேருமே செல்லு தானா? ஒண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ல போட்டு மூடிடுறீங்க, ஓகே, உள்ள இருப்பாங்க இல்லையா, சிறை கைதி. செல்லா? அந்த செல்லா ஸ்லீப்பர் செல்லா? அணுக்கல்ல? ஓகே, சொல்லுங்க சார். வேற ஏதாவது ஆன்சர்? யாராவது ஒரு பையன் ரெண்டு கையும் தூக்குனாரு. ஓ, முடி வர்றதுக்கா? ஓகே, ஸ்டைல் பண்றதுக்கு. ஓகே, ஸ்டைல்ஸ் காலேஜ் பையனா? ஓகே, சொல்லுங்க. செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? இல்லையா? செல்ல பேலன்ஸ் இருந்தாதான் கால் பண்ண முடியும். செல்ல பேலன்ஸ் இருந்தாதான் கால் பண்ண முடியும். மனுஷனுக்கு கால் இருந்தாதான் பேலன்ஸ் பண்ண முடியும். கரெக்ட் இல்லையாப்பா? ஓகே. சின்ன பிள்ளைங்களுக்கு எலிய யானையா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? சொல்லு எதுவோ மங்காத்த எதை பேசுவார். என்னது? எலி யானை பார்த்து என்ன பண்ணும்? பேண்ட் போடணுமா? வெரி குட், வாங்க மேடம். எலிக்கு பேண்ட் போட்டா எலிபென்ட். வெரி குட், வாங்க மேடம். பாருங்க, யாரோட லக்ல என்ன
வந்துருச்சு. இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணுங்க ஒளிஞ்சு உட்காந்துருக்கு. ஓகே, வேற அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பக்கம் அங்க ஒரு பொண்ணு இருக்கு, இங்க ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே, நீங்களாம் ட்ரை பண்ணணும். ஓகே, நான் சொல்றதை ட்ரை பண்றீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அப்பர் ரோலர், லோயர் ரோலர் அப்படின்னு 5 தடவை சொல்லுங்க. அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர் அப்படி சொல்லுங்க. ஓகே, கம் ட்ரை. கம், who can try? Please come try. என்ன சொல்ல முடியாதா? மோகனா வா, எந்திரிச்சு வா. நீ வந்து எந்திரிச்சு வர மாட்டேங்க. வா எந்திரிச்சு வா. ட்ரை பண்ணு. Who can try? அப்பர் ரோலர். கம். Very good. Very nice. Upper lower, lower. Upper roller. Upper roller, Lower roller. lower lower. Upper roller. Upper roller, Roller. Okay. Lower roller. lower roller. Upper lower. Upper lower. அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர், அப்பர் ரோலர், லோயர் ரோலர். Very good. உங்களுக்கும் ஏத்த மாதிரி வேற யாராவது பாருங்க, பரிசு மழை. நான் திருதி மேல்பள்ளியில் 1ஆலேருந்து 12 வரைக்கும் என்ன தான் படித்தேன். என்னோட படித்த நண்பர்கள், 2 ஸ்கூலில் படித்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்ல போனோம்னா எலஸ்பன் ராஜ், பீட்டர் மார்ட்டின், வில்லி, அருள், இவங்க நிறைய பேர், பெரியசாமி, இவங்களாம் என் கூட எல்பி ஸ்கூல்லேருந்து படித்து 40 வருடம் இல்லை 45 வயதை தாண்டி நாங்களாம் பழகி இன்னும் இது வரைக்கும் இன்னும் பொன்மலை தான் இருக்கிறோம். நாங்களாம் ஒருத்தர் இன்னும் சந்திச்சுக்கிட்டு இது பண்ணி தான் இருக்கோம். 50 வருஷம் தாண்டிடுச்சு. அவங்களாம் இன்னும் நாங்கள் பொன்மலை தான் இருந்துகிட்ருக்கோம். என்னுடைய அத்தை வந்து திருநெல்வேலி மேற்படி எந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. 4ஆம் கிளாஸ் 7. அப்போ நான் எலஸ்பான வில்லி இவங்களாம் அங்கே இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்பி ஸ்கூல்லேருந்து நான் +2 படித்த எல்லா டீச்சரையும் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் சொல்ல முடியும். 1ஆவதுல அடைக்கலமேரி டீச்சர், 2ஆவதுல மரியபுலமி, 3ஆவதுல சொர்ணம் டீச்சர், 4ஆவதுல எங்கள் அத்தை இருதயமேரி, 5ஆவதுல ஜெயக்குடி, 6th கிருதா அந்தோனிசாமி, 7th ஜெயசுந்தோனி, 8th குழந்தைசாமி, ஜெரால்டோட மாமா, நம்ம நண்பர் ஜெரால்டு இருக்கார்ல அவங்க மாமா, அவங்களோட குழந்தைசாமியோட மனைவி தான் எங்களுக்கு வந்து 5th வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க தெர்சா. அவங்க இறந்ததுக்கப்புறம் அதுக்காக எச்சம் வந்தாங்க மதுரை மேரின்னு சொல்லிட்டு. கரெக்ட். 9th டிபி அமல்ராஜ், 10th தர்மராஜ், 11th 12th வின்சன் அண்டு மூர்த்தி. ஸோ அதனால் நான் இங்கே படுத்தனால தான் அதுக்கப்புறம் வந்தோம். கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு அப்புறம் வந்து நான் அப்படியே சேர்ந்தா ரயில்வேல இது பண்ணோம். முடிச்சுட்டு இன்னைக்கு ரயில்வேல டீச்சராக ஜாயின் பண்ணி நல்ல பொசிஷனில் இருக்கேன். எனக்கு வந்து கொடுத்தது வந்து ரயில்வே இது சேக்ரட் ஸ்கூல் இதில் தான். எனக்கு 10th வந்து 10th முடித்தோன்னே எனக்கு ஃபாதர் வந்து சீட் கொடுக்க மாட்டேன்ட்டார். நானும் 2 மாதம் போய் கேட்டேன், என்னங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் போய் அம்மா அப்பாவை கூட்டுவோம் அப்படின்ட்டாரு. எங்கள் அம்மா அப்பா ஸ்கூலுக்கு வந்து கிடையாது உண்மையிலேயே. சொல்லி எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போடாது. எப்பயுமே ஃபாதர் வந்து 5 மணி மாஸ் வைப்பார். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் எங்கள் சித்தப்பாவை. அப்போ போய் கேட்டு என்ன ஃபாதர் நம்பர், நான் இந்த எருமையை முடி வெட்டிட சொல்லு, இந்த எருமையை முடி வெட்டிட சொல்லு. ஏன்னா அப்போ 10th முடிச்சானா அப்போ ஒரு ஸ்டெப் கட்டிங் நிறைய முடி வெட்டிட்டு சொல்லு சிட்டு தானே இல்லை மாப்பிள்ள, அது வேற இப்படி. அதுக்கப்புறம் அதுதான் அப்புறம் முடிஞ்சு அப்புறம் போய் அதுக்கப்புறம் +1 +2 ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லீடராக போட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். முடிச்சு +2 முடிச்சுட்டு வந்தோம். நீங்கள் நல்லபடியாக இருக்கோம்.
வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறும். நன்றி வணக்கம். இருக்கு. நான் 1வது 10th வரையும் எல்லாம் படிச்சேன். எல்லாம் வெலசி ஜாயி எல்லாம் படிச்சோம். ஹலோ, என்னால இந்த நிகழ்வுலாம் மறக்கவே முடியல. 10th முடிச்சோடனே நான் ரயில்வே அப்ரண்டிஸ் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெயிட் லிஃப்டிங்கில் ரயில்வே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 38 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. என் நண்பர்கள்லாம் வந்தோடனே 7th ஸ்டாண்டர்டை பற்றி மறக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ராஜேந்திரா பொண்ணு கல்யாணத்துக்கு விஜய கல்யாணம் போயிருந்தேன். போனேன்னு நானும் ரோபன் போயிருந்தோம். கவரை கொடுத்தேன். அவன் என் மூஞ்சியே தான் பார்த்துட்டானுங்க. என்ன சொல்றேன்னு அவனுக்கு புரியல. ஏன்டா அப்படி பார்க்குறேன்னு கேட்டேன். உன்னை மறக்கவே முடியல என்னையால அப்படிங்கிறான். கவரெல்லாம் அவனுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு இப்போ நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ வந்து நான் 7th வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதனால என்னை லீடராக போட்டாங்க. 2 வருஷம் முடியாது லீடராக போட்டாங்க. அவர் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ, ஜெய்சன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும், என்னை அவருக்கு பிடிக்கும். நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்பாரு. அப்போ என்ன செஞ்சது அப்போ மறந்து நண்பர்களாக சொல்லணும்னா ஞாபகம் வருது அதை பற்றி. ஃபாதரை கிளாஸ் பண்ணி போவார். அப்போ இந்த கிளாஸ் வாத்தியாருக்கான ரொம்ப சைலண்டாக இருக்குது இந்த கிளாஸ் என்னம்பாரு. அப்புறமேட்டு தான் பசங்களாம் வாத்தியார சொல்லியிருக்காரு, இல்லை அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்பாரு. எனக்கு அடிக்கணும்னு நோக்கத்துலாம் உங்களை அடிக்கலை. ரொம்ப வருத்தப்படுறவங்க அடுத்ததுலாம் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த நேரத்தில் உங்களை ரொம்ப சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த ஜாய் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க பொண்ணு கட்டலாம் கோல் பண்ணி விடுறாங்க. என்னை 1 மாதம் வெளியே நிப்பாட்டிட்டு இருந்தாரு. 1 வருஷமா இங்கே எடுத்துக்கணும். அதெல்லாம் மறந்து ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. அவன் பொண்ணுங்கிட்ட சொல்லி இந்த அங்கிள் தான் என்னை போயிட்டு பண்ணாரு. 5 பேர் ஆகல. அது வாதியார் சொன்னதை நான் இப்போ வந்து கடைபிடிச்சதுனால செஞ்சுருக்கேன். அதை இப்போ நினைக்க பார்த்தானே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் அந்த நண்பர்கள்லாம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலயமா எனக்கு பேச வாய்ப்பு நண்பர்கள் நன்றி கொடுக்கிறேன். இந்த விழாவை சிறப்பித்து நல்லபடியாக நடத்தி கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டுக்கிறேன். மேலும் மேலும் நடத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நான் இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். என்னை பற்றி வேற ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை. நன்றி. மனைவி 2 பெண் குழந்தைகள், 2க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பேரன், ஒரு பேத்தி முதல் பொண்ணுக்கு, 2வது பொண்ணுக்கு 2 பையனுங்கள். பேபி கிளாஸ்லேருந்து +1 முடியும் அங்கே தான் படித்தேன். கொஞ்சம் ஏழ்மை சூழ்நிலை இருந்தனால ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நல்லா. அதாவது டியூஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கிறத கொடுப்பா அப்படின்னு தான் சொல்லி நாங்கள்லாம் இது பண்ணோம். ஒரு அந்த காலத்தில் 10 ரூபா 5 ரூபா தான் டியூஷன் ஃபீஸ். சொக்கலிங்க வாத்தியார்லேருந்து தண்டபாணி சார்லேருந்து சேவியர் சட்டபொம்மன் நம்மளுக்கு எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் 10th ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். +1 இங்கிலீஷ் குரூப் எடுத்தனால ஃபெயில் ஆகிட்டேன். அப்பயும் ஃபெயில் ஆனால. ஆனால் வந்து இங்கிலீஷ் மீடியம்னால ஃபாதர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் ப்ரொமோட்டட்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாங்க பெரிய இல்லைன்னு சொல்லி மேரிஜ் செட்டில் வேலைக்கு போன சினிமா முகத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் சஃபியா தேட்டரில் ஒரு 14 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 19 வருஷம் ஃபர்னிச்சரில் போயிருந்தேன். இன்னும் ஒரு 2-3 ஃபர்னிச்சர் லைனில் மாறிட்டேன். எனக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஒன்னே ஒண்ணுதான். சாமியார் ஸ்கூலு அப்படின்னு சொன்ன உடனே நான் அங்கே தான் 1வது எல்லாருக்குமே எல்லாம் பழக்கம். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் பின்னாடி இதில் உட்காந்துருக்கேன். நானும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம் சாமியார் ஸ்கூலை பற்றி. அதான் அடியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீட்டு முன்னாடி இருந்து ஒரு வேகமாக வந்தார். வந்து கிட்ட வந்து நின்னாரு. என்ன பார்த்து, சார் நீங்கள் சாமியார் ஸ்கூல் படிச்சிங்களா? ஆமாம். இல்லை, சாமியார் ஸ்கூல்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு அங்கே கேட்டுச்சு, ஃப்ரெண்டில் கேட்டுச்சு. உடனடியாக உடையான்ட்டேன் அப்படின்னாரு.
ஏன்னா இந்த அடின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அப்படின்னு வந்தார். நீங்கள் என்ன ஏது அப்புறம் பேச ஆரம்பித்தோம். அன்னை அவர் அப்புறம் தான் சொன்னார், சாஸ்திரா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காராம். அவரும் நம்ம செட்டுக்கு முன்னாடி படிச்சிருக்காரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். டெய்லி பஸ்ஸில் போகும்போது ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எனக்கு ஒரே ஒரு தான், சாமையா ஸ்கூலு அடி, இந்த 2 வார்த்தை தான் எங்கேருந்து எங்கே போய் அங்கேருந்து ரீச் ஆகி வேகமாக முடியாது இன்னொரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறோம். நான் அங்கே போனேன், காலேஜுக்கு நான் போனேனாக்க அவர் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். ஆனால் யாரும் என்ன தெரியும், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு நான் சொல்லியிருப்பேன், மொத்தமாக ஒரு 1000 அடிக்கு மேலே வாங்கியிருப்பேன் சொல்லுவோம். எந்த நான் வாதியில் இருக்கிறேன், பசங்க ஒன்றும் நம்ப மாட்டாங்க, சத்தியமாக நம்ப மாட்டாங்க. என்ன இவ்வளோ அடி வாங்கி எப்படி சார் சொல்கிறீங்க? தம்பி, ஒரு பேப்பர் கட்டுக்கு மினிமம் 12 அடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நான் ஒரு 1000 அடிக்கு மேலே வாங்கியிருப்பேன்டா. இங்கே அந்த பொசிஷன் எப்படி தெரியுமா, நான் எப்படி அப்படி செஞ்சு காட்டுவேன். ஒரு பையனை கூப்பிடுவேன், இப்படி இப்படி தான் உட்காரு செய்ய, குச்சி எடுப்பேன். இப்படி தான் ஒன்றே ஒரு ப்ளஸ் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நான் வாதிரானதுக்கப்புறம் எல்லாருக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னென்னா, அதே ஸ்கூலில் நான் வாதிராக இருந்தேன். நான் 10th எந்த கிளாஸில் எடுத்தனோ அதே இடத்துக்கு போனேன். அந்த மாதிரி +2 எடுக்கிற கிளாஸில் என் இடத்துல நான் உட்காந்து பார்த்தேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கு யாரும் இருந்திருக்காரு. அந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன், உட்காந்து தான் பேப்பர் திருத்தேன், நோட் திருத்தணும் திருத்துவேன். சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஸ்கூலில் 5 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பர்மனெண்ட் இல்லை, ஆனால் நான் என்ன மனசை தளர இல்லை. ஓரளவுக்கு பின்புல இருந்தாலுமே நானா இன்னும் பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கவலைப்படலை. ஆனால் ஏன்னா நான் டியூஷன் எடுத்தேன். நம்ம பசங்க நிறைய பேர் டியூஷனுக்கு வந்தாங்க. ஈவன் வில்லியோட பையன்லாம் என்னோட ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, வில்லியோட பையன் என் ஸ்டூடெண்ட் தான். ஸோ சாமியா ஸ்கூலில் ஒரு 5 வருஷம் வாதியாராக இருந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் கிடச்சிச்சு. அங்கே போய் இப்போ நல்லபடியாக வாதியாராகி நம்ம ஃபாதர் என்ன ரூல்ஸ் சொல்கிறாரோ அதே ரூல்ஸை இங்கிலீஷ் நடத்துகிறேன். வே டு சக்ஸஸ்னு ஒரு இங்கிலீஷ் இருக்குது. அதை எழுதுறவர் யார் தெரியுங்களா? ஞாபகம் வச்சுங்க, நம்ம முன்னாள் மாணவர் தான். நம்ம ஸ்கூலில் முன்னாள் மாணவராக இருந்தவர் தான் வே டு சக்ஸஸோடைய எழுதினவர். சின்னப்பன்னு சொல்லிட்டு அவர் திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு முன்னாடியே வே டு சக்ஸஸ் மாதிரியே என்னுடைய கிராமரோட எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் எப்படி ஐ மைண்ட் மீ வி அவர் சஸ் ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும்? அந்த இதை நான் எங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படி போனால் டான்ஸ் ஸ்பீச்சாலும் சரி, ஆக்டர் பேசுவாசாலும் சரி, அழகாக ஃபாதருடைய மொழிப்படியே நடத்துவேன். அதே மாதிரியே இன்னமும் அடிப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னும் போய் வேணா கேட்டு பாருங்க. அங்கே என்னோட பேர் ராஜ சார். என்ன ஃபாதர் மாதிரி என்ன பண்ணுவேன்னா, இப்படி வெளியில் வந்து அசம்பிளி ஸ்டாஃப் ரூம் மட்டும் இப்படி வெளியே நிற்பேன். 6th இருந்து 10th வரையும் எல்லாம் கப்பச்சு நடக்குவாங்க. நம்ப மாட்டீங்கன்னா இப்படி வந்து பாருங்க. அப்படி ஒரு முறைப்பேன், சத்தமாக உட்காந்துருப்பாங்க. 10th 120 பேர் இருப்பாங்க, 2 செக்ஷன் தான், பிரித்து மெஞ்சிருவேன். இங்கே யாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. டெஃபினட்டாக நான் கவலைப்பட்டதே கிடையாது. நம்ம ஃபாதர் பாணி இன்ன வரை எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அடிங்க சார் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவரையிலும் 100% தான் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கிருந்து அங்க போய் 425 தான் எடுத்துக்கிட்டு ஹையஸ்ட் மார்க்கை 494 மார்க் எடுத்து கொண்டு வச்சிருந்தேன். அதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஃபாதர் தான். ஸோ சவேதர் ஃபாதருடைய அது மட்டும் இல்லை, தண்டாயுதபாணி சார் சயின்ஸ் அற்புதமாக நடத்துவார். 10th ஏழை அப்படியே நான் இன்ட்ரெஸ்டோட கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அதில் சயின்ஸில் நிறைய நம்ப மாட்டீங்க 10 செப்டம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ ரீசன்ட் அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டெடிக்கேட்டடை கொண்டு வந்ததுக்கு பூரா நம்ம ஸ்கூல் தான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு ஹெச்எம் சொல்லுவாங்க, சார் 8:30 கரெக்டாக வந்துடுவார். இன்னும் கேட்டு பாருங்க, 8:30னா நான் 8:15 போயிடுவேன். காரணம் என்ன? மற்ற டீச்சர்ஸ்லாம் லேட்டாக தான் வருவாங்க. காரணம்னா அவங்க படித்த ஸ்கூல் அப்படி, நான் படித்த ஸ்கூலு கன் டைமு 6:20 நான் இருக்கா கன்னு. அந்த கன் டயத்தில் 6:00க்குள்ள நுழையலனா என்ன ஆகும்ன்றது இங்க இருக்க ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கு 6:00க்கு போகல காந்தி எரும மாடு சொல்வாரா இல்லையா? எரும மாடு அது வார்த்தை இருக்கும், காதுக்குள்ள விழுவோம். அப்படியே பட்டாக்ஸா போட்டு அடிப்பேன். எப்படி செஞ்சு காட்டணும் தெரியுமா? மற்ற எல்லாத்துக்கும் தெரியாது. எப்படி அடிப்பா தெரியுமா? பாருங்க, அப்படி முட்டியால் போட்டு படுத்துக்கணும், இதில் அடி விழுவோம், மட்டேன்னு விழுவோம். அப்படி தவிர 2 டவுசர் போட்டா எரும மாடு அதை கரெக்டு என்ன பண்ற 2 டவுசர் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே எங்களுக்கு பயமா இருக்கும். அப்படியே இருக்கும். அது அந்த கட்டடிச்ச பத்தி சொன்னாங்க, கட்டு அதெல்லாம் அது அர்த்தப்படுத்த சொல்லி நான் விட்டுட்டேன். இப்ப இன்னொன்னு, நம்ம காந்திய என்னால மிக மறக்க முடியாத விஷயம். ஏன்னா நான் இங்கிலீஷ் பாடம் நடத்திட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு ஜாலியா நடத்திட்டு இருப்பேன். லைஃப் பாயிண்ட் நடத்திட்டு இருக்கும் போதெல்லாம், அந்த லைஃப் பாயிண்ட் நடத்தும் போது அதிகமா எக்ஸாம்பிளுக்கு நம்ம காந்தி எடுத்துக்குவேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாம் அவன் அடி வாங்குவான்.
எல்லாம் டிஃப்ரெண்ட் அடிவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு அடிச்சுட்டு 2 பேரும் அழுதுட்டு வந்துவாங்க. என்ன பண்ணுவோம், முதல் அழுவோம். ஏஞ்சிட்டு நாங்கள் உட்காந்து அடி வாங்கிட்டு சிரிச்சு அழுதுகிட்டு இருப்போம். லைட்டாக ஆட்டம் அப்படி போடாம அவனுக்கே தெரியாது. நாங்களாம் சிரிச்சிருவோம். எருமை மாடு என்னங்க சிரிப்பு, திருப்பி வா திருப்பி அடி. இது ஒன்று ஞாபகம் இருக்கு. இன்னொன்று என்ன செய்வான் அப்படின்னா, ஜனவரி 30 எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக 2 நிமிஷம் நிற்கணும். அப்போ என்ன பண்ண, ஒரு தடவை குழந்தைசாமி சார் மேத்ஸ் சார் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணாதுங்க, தப்பி இந்த வார்த்தையை சொல்றது மன்னிக்கணும். அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் வெளில விடுவோம்ல லைட்டா கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி வேணுங்கண்ணே. நாங்கள் எல்லாம் சிரிப்பு தாங்கலை. அப்படியே வாயில அப்படியே பல்ல கடிச்சுக்கிறேன். எல்லாம் அப்படியே வாயை மூட்டுருக்கோம். ஒவ்வொருத்தர் 2 பேர் சிரிக்கா. பெஞ்சமின் சிரிச்சுட்டா, பக்கத்துல இருப்பா சிரிச்சுட்டா. அப்படி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணார் பார்த்துங்க, முடிஞ்சோட குடிச்செடுத்து என்ன அடி தெரியுங்களா எல்லாத்துக்கும். அத்தனை பேர் பிச்சை எடுத்தாரு குழந்தைசாமி சார். இன்னமும் மறக்க மாட்டேன். என்னடா இந்த அடியா அடிச்சாங்க, காந்தி ஒன்னால இவ்வளவு அடி வாங்கினா. இது ஒண்ணு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இல்ல எங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டெயின்மெண்டா ஒரு கிளாஸ்ல ஜாலியாகவும் அதே சீரியஸ் ஆகும் நல்லா படிச்சதுக்கு. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை. வின்னர் படம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்பா எடுத்துக்காதீங்க. வின்னர் படம் பார்த்தாலும் ஜோக் இருந்தால் தான் நடக்கும். அது மாதிரி நம்ம ஸ்கூல்ல 10th A மட்டும் இல்லை, டோட்டல் எல்லாத்துக்குமே காந்தி ஆளு, காந்தி மாதிரி வில்லி மாதிரிலாம் வெள்ளஸ்லாம் பயங்கர எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை ஒரு தடவை மீற சொல்லணும்னா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்ன தெரியுமா, ஒரு தடவை மீறி எதுக்கோ பிடி சார், அவன் பேர்லாம் சொல்ல விரும்பல, பிடி டைரக்டராக இருந்தார். அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு விட்டார் மீரை. சோப்பா இருப்பா, இன்னும் சோப்பா இருப்பாப்ல பயங்கரமா. லைட்டாக அடிபட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, காயம் போட்டு வச்சு வீர விட்டுருச்சு. அன்னைக்கு ஏதோ ஆனுவல் டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் உட்காந்து வரிசையா மீர் என்ன பண்ணாப்புல, ஒரு அப்படின்னாப்புல. நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், ஞாபகம் இருக்காங்க. அதாவது என்ன சொல்லிட்டாப்புல, ஒரு போடாட்டாப்புல. அவ்வளோதாங்க. அந்த வாதியார் கிராஸ் பண்ணி போகும்போது யாரா சொன்னது கேட்டு பார்த்தாரு. யாரா சொன்னது ஒருத்தர் மாய திறக்கல. சத்தம் போடாம அமைதியா இருந்தோம். விட்டுட்டு வெளுத்தாங்க. 10th A அடி வாங்கிச்சு. அத்தனை பேர் அடி வாங்கினோம். என்ன ஆனா என்ன தெரியுமா முக்கியம், யாருமே காட்டி கொடுக்கல. எல்லாருக்குமே மீ சொன்னான்னு தெரியும். ஆனா என்ன பண்ணல, ஒருத்தர் அதுதாங்க சாமியா ஸ்கூலு. அதுதான் ஒருத்தர் காட்டிக்காம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்து நின்றுட்டு அத்தனை பேர் ஒன்னா நின்று இந்த இதை சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கமே. போன்லயே பேசிக்கிட்டு இருந்தோம், வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருந்தோம், அங்க பேசிக்கிட்டு இருந்தோம், இங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து இந்த நின்றுட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் இந்த நட்பு, இந்த தமிழ் நட்புக்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஒரு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். பழைய ஞாபகங்கள் எத்தனை விஷயங்கள் நம்ம மறந்துருக்கோம் இல்லையா? பாருங்க, எத்தனை பேருக்கு எத்தனை விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. அடுத்து யார் பேச வருது? நம்ம நண்பர் இவர் இன்னும் வரலையே. பூபதி தானே, பசுபதி. வணக்கம் நண்பர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் வணக்கம். என் பேர் பசுபதி. நான் 1ஆவதுலேருந்து 7th படிக்கிற வரைக்கும் கான்வெண்ட் பின்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் 7th to 12th படிக்கிற வரைக்கும் சுண்ணேரபுரத்தில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் சிஎஸ் நான் சொல்லணும் தான். காந்தி பார்த்து சிரிக்கிறாப்புல. காந்தியும் நானும் பண்ணாத அலம்பலே கிடையாது. இது பண்ணு காந்தி என்ன அங்கே எஃப்டேப்பில் இருக்கும்போது இது வரும், மாங்காய் அடிச்சுட்டு வந்து ஓடிடுவோம். இது பண்ணி நான் ஓடிடுவேன். காந்தி ஒரு ட்ரிப்பு மாட்டிக்கிட்டாப்புல. அவங்க என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலுக்கு அவங்க அப்பா எல்லாமே அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். இது பண்ணேன். காந்தி அப்பா வந்து என்னை இது பண்ணி எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லி விட்டாரு. எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, என்னைய சொல்லாமல் என் தம்பியை சொல்லிட்டாரு. இது பண்ணேன். அடையாளம் தெரியல. எங்கள் அப்பாவும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்துருக்காரு வேலை விட்டு வரும்போது. ஆனால் பெரிய பையன் நல்ல பையன் ஒரு பேர் இருக்கிறதுனால பேச மாட்டோம். ஆமாங்க, சின்ன பையன் தாங்க செஞ்சுட்டான் அப்படின்ட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பா வந்து எனக்கு இதை சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு சொல்கிறாரு, அன்றைக்கி 2 பேரும் அடிச்சுட்டு ஓடினீங்களா, நான் பார்த்தேன், நீனும் இன்னொருத்தவனும். ஆனால் ஓடினது நீ தான். ஒன்றியே அவர் சொல்லாமல் இன்னொருத்தவர் வந்து உன் தம்பியை சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு பேர் நல்ல பேர் இருக்குது, அதனால ஒன்றைய காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு. சரி, அவன் தான் என் சின்ன பையன் தான் செஞ்சான்னு விட்டுட்டு அன்னையிலேருந்து அந்த இது விட்டது தான். அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போனோம், ஓடணும். அந்த இதில் வந்து எல்லாமே இதாகி எங்களோட லைஃபை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி
இன்னைக்கு வந்து நான் இதை கவர்மெண்ட் தணிக்கை துறையில் ஆடிட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். நான் ஒரு நல்ல நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோன்னா அந்த ஸ்கூலு நல்ல நண்பர்கள் பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம், அதுதான். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். என் பேர் இளைய பெருமாள். எல்லாம் ஃபாதரை பற்றி பேசினாங்க, நம்ம படித்த பள்ளிக்கூடத்தை பேசினாங்க. இன்னைக்கு இவ்வளோ கும்பல் இருக்குதுன்னா இதில் உழைப்புக்கு கொடுத்த ஒரு முக்கியமான நபர்கள் 3-4 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. முதல் அவங்களுக்கு ஒரு கைத்தட்ட பலமாக கொடுங்க. அதுதான் இந்த சந்தோஷத்தை வந்து அவங்க நமக்கு நிலைநிறுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். இது வந்து பீட்ரு, இந்த அந்த தவுளுக்காரன் காதில் விழுற மாதிரி சொல்லுன்னு இந்த கரகாட்டக்காரங்க சொல்ற மாதிரி கிடையாது. அவன் மனசுல தோணுனதை சொல்றான். நான் அவங்களெல்லாம் தனியாக கவனிக்கல. செல்வா பாப்பா 2 வார்த்தை பேசுப்பா. 2 நிமிஷம். மீதமிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேர் செல்வராஜ். எனக்கு என் மனைவி, என் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டாங்க. 2 பேரும் ரெடியாக இருக்காங்க, ஆயத்தமாக இருக்காங்க வேலைக்கு. நான் படித்ததெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட்லேருந்து 5th மட்டும் செயின்ட் ஆக்னஸில் படித்தேன். இங்கே வந்து இந்த டீச்சரும் அது இல்லாமல் எல்லா டீச்சரும் எங்களுக்கு நல்ல பாசமாக இருப்பாங்க. 4th ஸ்டாண்டர்டில் சரஸ்வதி டீச்சர்னு சொன்னாங்க. அவங்க வந்து மறக்கவே முடியாத டீச்சர். என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவை போல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பயங்கரமாக அடிப்பாங்க. அந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த டீச்சர் எப்படி அடிப்பாங்கன்றது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஈக்குவலாகவே சவேரியார் அடிப்பார். அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் நல்ல படிப்பினை, நல்ல ஒழுங்கு சவேரியார் மூலயமா கிடச்சிருக்கு. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்காக எல்லாம் நன்றி சொல்றேன். ஓகே, இது வந்து இந்த வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். அதனால இது காலத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால 2 வார்த்தை பேசிட்டு போங்க. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் அப்துல் ஜப்பார். 5th-லேருந்து 10th முடிய சாமியா ஸ்கூல் தான் படித்தேன். 5th வந்து நம்ம வெள்ளச்செலியோட அத்தை ஒருத்தவங்க வேலை செஞ்சோம், முனா டீச்சர்னு நம்ம. அவர் சொன்னார், அந்த டீச்சர் தான் எனக்கு என்ட்ரி போட்டாங்க. காரணம் என்னென்னா, மற்றவங்களுக்கு எனக்கு 3 வயசு வித்தியாசம். நான் மலையாளத்தில் படித்தேன். ஃபஸ்ட்டு மலையாளத்தில் படித்தேன். கேரளாவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரணும், மிக்ரேட் பண்ணி வரணும். அதனால் எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ மற்றவங்களுக்கு எனக்கு 3 வயசு வித்தியாசம். அந்த 3 வயசுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வெள்ளச்செலியோட அத்தை தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, இவன் நல்ல பையன், கஷ்டப்படுறாங்க, இவங்க அப்பா டீ கடை வச்சுருக்காரு, இவன் தமிழ் இப்போ தான் கற்றுக்குறான், ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம தமிழ் ஹெட்மிஸ்டர்ஸ் மதலை நின்று இருந்தாங்க. அவங்க கிளாஸில் இருந்தோம். அந்த கிளாஸில் படித்தவங்க அத்தனை பேருமே முத்துக்கள் தான். எக்ஸாக்ட்லி மீ சதுர்த்தி இங்கே நிற்கிறாரு. நான், பெல்லார்மின், வெள்ளஸ்லி, பென்னோ ஃப்ரான்சிஸ், ஜெரால்டு வந்துட்டு போனார், கருப்பு ஜெரால்டு, ஜேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் எல்லாருமே. அதுக்கப்புறமேட்டு சாமியா ஸ்கூல் வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்துச்சு. 10th சி கோயில் பிச்சை கிளாஸு, நல்ல அருமையான கிளாஸு. அந்த 10th சியில் இருக்கிறவங்க தான் அத்தனை பேருமே வந்திருக்காங்க, கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. என்னை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி வழிபட்டு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஆல்பர்ட், ஏர்போர்ட் பக்கத்தில் திருவள்ளிப்பட்டி ஊர். 1985 10th D செக்ஷன், சொக்கலிங்க சார் கிளாஸு. என்னோடய செக்ஷனில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் வந்து கோஆர்டினேட்டர் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன் வந்து எல்லாருக்குமே வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இயர்லி ஒரு 2 தடவை கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலியோடைய எல்லாம் நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து செய்கிறது மாதிரி அடுத்த தடவை அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய தொழில் வந்து ப்ரொஃபஷனல் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் ஒர்க்கு. ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒரு 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு 15 வருஷமாக இதில் இருக்கேன். நம்ம கோஆர்டினேட்டர் சீனிவாசன் வந்து என்னை விடாமல் வந்து ஒரு மாதமாக நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பீட்டர் மார்ட்டின் அடிக்கடி பார்ப்பேன். மார்ட்டின் தான் நம்மளை வந்து குரூப்பில் சேர்த்து விட்டாப்புல.
இப்போ அதில் வந்து கம்யூனிகேஷனில் இருக்கேன். இனி வரக்கூடிய வருடங்களில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து மீட் பண்ணுறது மாதிரி இதை ஏற்பாடு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என் பேர் அருள். சாமியா ஸ்கூலில் ஃபஸ்ட்டில் 1ஆவதுலேருந்து +2 வரைக்குமே நாங்கள் தான் படித்தோம். ஆக்சுவலாக நான் ஒரு சவரியர் மூலியமாக நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதேபோல் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு ட்ரிப்பு அவர் எக்ஸாம் கட்டி எடுத்து வந்து கிளாஸில் வைப்பாங்க. அப்போயே நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது இன்றைக்கி பேப்பர் வருதுன்னு தெரிஞ்சால் ஒரே ஒரு ட்ரௌசர் போட்டு வருவோம். கையில் ஒரு பேக்கில் ஒரு 3 ட்ரௌசர் போட்டிருப்போம். என்னென்னா கட்டு வருது அப்படின்னாலே டக்குன்னு எடுத்து நாங்கள் இது மாட்டி ரெடியாக இருந்துப்போம். அதாவது உள்ளே இருக்கிற ட்ரௌசர் வந்து சின்னதாக இருக்கும், மேலே வர ட்ரௌசர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சவேரியர் வந்து மார்க் எல்லாத்துக்கும் அடிப்பார். அடிச்சுட்டு இருக்கும்போது நான் அடி வாங்கிட்டு எல்லோரும் வந்து ஆக்ஷன் தான் கொடுப்போம். அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் மெதுவாக அடிப்பார் 12 அடினாலும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் ட்ரௌசர் இருக்கேன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டேன். அப்போ உடனே என்ன சார் எருமை எழுந்துரு, எத்தனை ட்ரௌசர் போட்டிருக்கு அப்படின்னாரு. இல்லைப்பா அது 2 தான் போட்டு கரெக்டாது அப்படின்னாரு. வரிசையாக 2 ட்ரௌசரை கழிட்டு 3ஆவது ட்ரௌசருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நீ 3 ட்ரௌசர் போட்டிருக்க, திருப்பி படு அப்படின்னாரு. படுத்தா திரும்ப அதே ஒரு 6 அடி எக்ஸ்ட்ரா அடித்தார். அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து அவர்கிட்ட இது மாதிரி அடி வாங்குறதுக்கே ஒரு பிளான் பண்ணி ட்ரௌசருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சு நாங்கள் ஒட்டி அதை அடி வாங்குறதுக்கு அதை கற்றுக்கிட்டோம். ஏய் நல்லா படித்தது அதே அடி தாண்டா. அதாவது இன்னொரு விஷயம் வந்து சாமியா ஸ்கூலில் படித்தது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் கற்றுருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நேரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால நான் இப்போ ஹைட்ராலிக் மெக்கானிக்கலில் A to Z வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். அவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே எப்படின்னா நம்மளுடைய சவேரியர் ஃபாதர் சாமியா ஸ்கூலில் படித்ததுனால தான். இதுக்காக வேண்டி நட்புகளுக்கு குரூப்புகளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். அந்த ஆரம்பத்தில் பேசுகிறப்போ கடைசியில் பேசுகிறதும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரம்பத்தில் அப்போ நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, கடைசியில் பேர் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இடையில பேசுகிறது நிறைய பேர் கேட்குறதுக்கு இதாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் இந்த நம்ம முடிவுரைன்னு ஒன்று இருக்குது. நம்ம கட்டுரை எழுதும்போது அது மாதிரி இந்த நன்றி உரை நல்லா எழுதி எவ்வளோ மார்க் ஆகும். ஓகே, இது வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு எங்கேயோ ஆரம்பித்தோம், அப்படியே ஒன்று சேர்ந்தோம். எல்லாருடைய கை ஓசையும் ஒலித்தது. அதில் அப்படியே சேர்ந்து இன்றைக்கி வந்துட்டு மனசு நிறைவாக இருக்குது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா மனசு நிறைவாக இருக்குது. எங்கள் எல்லாத்துக்கும் மனசு நிறைவாக இருக்குது. இங்கே என்னென்னா, இங்கே அரசியல் பற்றி யாரும் பேசலை, மதத்தை பற்றி யாரும் பேசலை, கட்சியை பற்றி யாரும் பேசலை, எதுவுமே பேசலை. ஒன்லி நட்பு இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மன நிறைவு இருந்துச்சு. நல்லா வந்தோம், கலந்தோம், சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து அலுமினி மீட்டில் வந்துட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்தோம். அதுலேயும் குறைவான நபர்கள் தான். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வித் ஃபேமிலி, அது வித்து குழந்தைகள், ஒய்ஃப் அண்டு சில்ட்ரன்ஸும் போது எது வந்து குழந்தைங்க இல்லைனாக்கா அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு நிறைவாக இருக்காது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து குழந்தைகளும் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து பட்ட ஒரு அந்த இத்தனை நாள் கொஞ்சம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுபோல் எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்து அவங்களும் கலந்துட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி. அவங்களும் நிறைய செலவு இருக்கும், நிறையா டிரான்ஸ்போர்ட்ஸு அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முதற்க நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்த தோப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ராஜ்குமார், நம்ம ராஜ்குமார், அவருடைய இந்த தோப்போட முதலாளி டாக்டர் சார், அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் வந்து எப்போதுமே வழக்கமாக வந்து மண்டபத்தில் போடுவாங்க, இல்லை லாஸ்ட் டைம் ஸ்கூலில் நடத்தணும், அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இல்லாமல் ஒரு இயற்கையான சூழலில் இருந்தாக்கா கொஞ்சம் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த கிளைமேட்டும் நமக்கு ரொம்ப கை கொடுச்சிச்சு. காலையில் நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. அதே போல் கொஞ்சம் ட்ரிஸ்லிங்ஸு, அந்த தூறல் மலைச்சாரல் அதோடு இருந்துச்சு. நல்ல அருமையான ஒரு கிளைமேட்டு.
கிளைமேட்டும் நம்ம இந்த குடும்ப விழாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அதுபோல் இன்னும் நன்றி சொல்லணுன்னாக்கா நம்ம இதை தொகுப்பாளராக நடத்தி கொடுத்த நம்ம மீர் சதுருதீன் பெங்களூர்லேருந்து இதற்காக வந்து ஒரு தொகுப்பாளர் அங்கேருந்து பல நாள் அதை வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இதை எப்படிலாம் நல்லா சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணி செஞ்சுட்டு அதை சிறப்பாக நடத்தி கொடுத்த மீர் சதுருதீனுக்கும் ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை உங்கள் பேர்த்துன்னு எதிர்பார்க்குறேன். அதுபோல் நிறையா சொல்லிட்டு போகலாம். இவர் சார்லஸ் மீனுக்காக வந்து அங்கே போய் ஃப்ரான்சிஸை போட்டு ஃப்ரான்சிஸ் மண்டையை போட்டு உடைச்சி, ஆனால் கடைசியில் அவருக்கு நெத்திலி மீன் கிடைக்கல. நெத்திலி மீன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் போட்டு வந்தது நெத்திலி மீன் கிடைக்காதனால மீன் பிளான் மாறிடுச்சு, பாறை மீனை மாறிடுச்சு. ஓகே, அதுவும் சரி, அதெல்லாம் வந்து ட்ராமாவில் ஒன்று. ஓகே, அதோட வந்துட்டு நம்ம உடல்நல குறைவாக இருந்தாலும் கூடவே இருந்து எங்கே போனாலும் கூடவே ஓடி வந்த நம்ம வில்லியம், அப்புறம் வேலையில் வந்து ஓவர் டைம் இருந்தாலும் அதோட வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்ட ஜஃபாரு, அப்புறம் செல்வா, அப்புறம் நம்ம பீட்டரு, மார்க்கெட்டிங் பீட்டர். நீ எங்கம்மா வந்த? சரி, இருந்தாலும் வந்து அதாவது ஆண்மையாளர் உழைப்பினை நல்வீர், பொருள் நிறைந்தோர் பொறுப்பு வைத்தாரே, அதுவும் மற்றொரு வாய் சொல்லர்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஆறுதலாக சப்போர்ட்டா. இப்போ நீ கிறிஸ்டோஃபர் எங்கே காணோம், எவ்வளோ போய் எத்தி ஆள் போயா தலை விட்டோம். அது மாதிரி எல்லாம் வந்து வாய் சொல், அந்த நமக்கு ஆறுதலாக ஃபோனில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷம். ஜாய், முக்கியமாக லோக்கல் உள்ளூர்வாசி ஜாய், அப்புறம் கமருதீன், அது மாதிரி நிறையா பேர் நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை, அதான் இது சப்போர்ட்டு, அவங்கெல்லாம் வந்து மாரல் சப்போர்ட். ஓகே, அது ஏன்னா மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய பணி என்னன்னாக்கா, நான் வந்துட்டு நான் வந்து வெளிநாட்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தேன். இப்போது 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால இங்கே லோக்கலில் தான் இருக்கேன். நான் இன்சூரன்ஸு எல்ஐசி ப்ளஸ் அந்த ஸ்டார் ஹெல்த்து போஸ்டல் ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதை எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இதை நான் ஒரு விளம்பரத்துக்காக சொல்லலை. இப்போ நம்ம குழுவிலே ஒருத்தருடைய மனைவி வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாமல் போனாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுனால அவருக்கு வந்து அதிக செலவாகலை, ஒரு 20% செலவு பண்ணார். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதனால் இந்த குடும்ப பாதுகாப்புன்னு சொல்ல போனாக்கா 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம லைஃப், ஒன்று வந்து குடும்ப பாதுகாப்புன்னு சொன்னால் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து லைஃபு, நமக்கு பிறகு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா நிறைய குடும்பத்தில் வந்துட்டு அந்த பிரெட் வின்னர் என்னன்னாக்கா அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுற பிரெட் வின்னர். ஸோ அவர் தான் அந்த குடும்பத்துக்கு செலவு எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருடைய இழப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த குடும்பத்துக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப பல வகையில் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த நிலைமையை வந்து இல்லாமல் யாருமே வந்து அதை ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. 2வது பாதுகாப்பு வந்து இது உடல் ஆரோக்கியம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது ஹெல்த் இஷ்யூனாக்கா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து செலவு இல்லாமல், இப்போ கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வராது. அதனால் அது வந்து ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர்டாக அதை செஞ்சு வச்சிங்க. வருஷத்துக்கு ஒரு 20,000 செலவு போகுது ஒரு குடும்பத்துக்கு, அதை செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவும் அந்த உங்கள் குடும்பத்தை காக்குவது. ஓகே, அதே போல் இப்போ ஃபைனலாக வந்து ஒரு நாட்டுக்காக ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து எப்போ வேணாலும் வார் திரும்ப வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார் வர்றதுக்கு ஈவன் இப்போ அமெரிக்கா வந்து இந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெளிநாடு குட்ஸை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு நாடு வாருன்னு வரும்போது நம்ம எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருப்போம். அந்த ஒரு மெசேஜை நம்ம குரூப்பில் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். அதே போல் அடுத்த ரீயூனியன், நீங்கள் ஆளுங்க கம்மியாக தான் இருக்கீங்க, பட் இருந்தாலும் நான் வந்து குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறேன். அடுத்த ரீயூனியன் வந்து எப்போ பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் குரூப்பில் வந்துட்டு ஆளாலும் உங்கள் கருத்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த ரீயூனியன் எப்போ வச்சுக்கலான்றதை நம்ம பிளான் பண்ணுவோம். அது இதே மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதராக
இல்லை வந்து வெளியில் வேறு அட்மாஸ்பியரில் பண்ணுறதா, எப்படி பண்ணலான்னு கருத்து சொன்னீங்கன்னா அது எப்போ பண்ணலான்ட்டு அதுக்கு ஒருத்தர் அடுத்து ஆல்ரெடி ஸ்பான்சர்ஷிப்பும் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம குரூப்பில் வந்தவர் அடுத்த ரீயூனியனுக்கு நான் வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் என்னோட செலவுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே மாதிரி இன்னும் அதிக நபரோட நம்ம அடுத்த ரீயூனியனை இதில் என்னென்னலாம் மைனஸ் இருந்ததோ அந்த மைனஸை சொல்லணும்னு அதாவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கெல்லாம் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளும் இது வந்து புதுசாக தான் பண்ணுறோம் இந்த ஃபேமிலி கெட்டுக்கதை. அப்படிங்கும்போது அந்த குறைகள் வந்து அடுத்ததில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருடைய கருத்து எல்லாம் ஒருமிச்சு செயல்படுவோம். அடுத்த ரியூனியனில் இதில் என்னென்னலாம் குறைகள் இருந்தோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்ததில் வந்து நல்லா நிறைவே செய்வோம். அதனால் இதோட இதை நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். அது திடீர்னு நினச்சி திடீர்னு பேசி திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு இதை நடத்தி முடிச்சிட்டோம். இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். எதுவும் இல்லையா இல்லாத எல்லாம் பேச வேணாம், எல்லாம் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு நடத்தி கிராண்டாக முடிக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கணும். அதாவது சீனி சொன்ன மாதிரி யாராவது ஏற்றத்தாழ்வுகள் கருத்து வந்து வேறுபாடுகள் ஏதாவது ஒரு இருந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதுக்காக நாங்கள் நம்ம குரூப் அதுக்கான இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, நடந்துருக்கிறது ஒன்று. ஸோ அது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நாங்கள் கூடிய சீக்கிரம் குரூப்பில் போடலாம். சீனி சொன்ன மாதிரி அடுத்த அட்மாஸ்பியர் அடையும்போது ஃபாரினாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சீனி தான் ஸ்பான்சர் அது. அவர் அதான் சொல்லியிருக்கேன் அடுத்த அட்மாஸ்பியர் வேறு லொக்கேஷன் ஒன்று நான் லண்டனு ரஷ்யா அந்த மாதிரி கணக்கு பண்ணேன்.